தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆவணி மாதம் 2025வது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் வீட்லயே குரு இருக்காரு. உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை. 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் குருவோட உட்காந்துருக்காரு. வேற என்ன? அப்படிலாம் இல்லை. பயங்கரமா செலவு வந்துச்சு போன மாசம். இந்த மாசமா தப்பிப்போமா மாட்டோமா மைண்ட் வைஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ஆவணி மாதம் என்றால் அதிரடியாக இருக்க போகுது. அல்டிமேட்டாக இருக்க போகுது. சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஆவணி மாதம் முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஓ ஆமாம் இல்லை போனால் போகுது நல்லா தான் இருக்கு போல, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோட சாமி அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வந்துடுவீங்க. ஏன்னா மிஸ்டர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய பிளானட்டோடு சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி நீயா நானா நீயா நானா நீயா நானுன்னு போட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க இல்லையா. 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் போ உன் பேச்சுக்கான்னு சொல்லிட்டு கீழே வரப்போறாரு. ஸோ அப்போ குரு தனித்த குரு 2ஆம் இடத்துல அமரப்போகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மை வரைப்போது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை வரவழைக்கக்கூடிய இடம். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன், வருமானத்தை இண்டிகேட் பண்ற இடம், குடும்பத்தை இண்டிகேட் பண்ற இடம், தொழிலை இண்டிகேட் பண்ற இடம்லாம் இந்த 2, 6, 10 இந்த இடங்கள் தான். கிட்டத்தட்ட இந்த இடங்கள் எல்லாமே மிகச்சரியான முறையில் இருக்கு. 10ல் ஒரு பாவியாவது விரும்புவாங்க. சூப்பரா ராகு வந்து உட்காந்துருக்காரு. பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி இருக்க போகிறது. அல்டிமேட்டா இருக்கு. சும்மா சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரான அல்டிமேட்டான வெற்றி யாருக்கு காத்திருக்கிறது என்றால் ரிஷபராசிக்காரர்கள் தான் காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு கொஞ்சம் வேலை பொருள் அதிகரிக்கலாம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருத்தல்ன்றது முயற்சிகளை நிறைய மேற்கொள்ள வைக்க. எப்பயுமே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்வேன். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிநாதன் 3ல் இருக்கிறது, ராசிநாதன் 5ல் இருக்கிறது, ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதெல்லாம் மிகச்சரியான ராஜயோகம் தான். இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள், நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில், நிறைய டிராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேசுறதுல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். இத்தனை இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவாக இதுதான் பாயிண்டாக நீங்கள் பேச போறீங்க. அதன் மூலமாக எதிர்த்தாப்பில் இருக்கவங்க அட்ராக்ட், இயல்பாகவே ரிஷப் அட்ராக்ட் ஆகிடும். சொல்லவே வேண்டாம். நீங்கள் சிரிச்சே பேசியே மயக்குவீங்க. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராண்டியாக அந்த வேலையை சூப்பராக பண்ண போறீங்க. 10க்கு நம்ம பர்த்டே வேற வருது, கோகுலாஷ்டமி வேற இந்த மாதம் வருது, விநாயகர் சதுர்த்தி வேற இந்த மாதம் வருது. அதனால ஜாலியோ ஜில்கானவா இருக்கக்கூடிய மாசமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, பாயிண்டா ஒரு 5 விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அனைத்தும் அடையக்கூடிய மாதமா இருக்கும். யாரெல்லாம் நகை அடமானம் வச்சிங்களா அவங்கள மீட்டெடுத்துருவீங்க. ஏன்னா பொன் என்று குறிக்கக்கூடியது சுக்கிரனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும். 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சுக்கிரன். அப்ப யாருக்கு கிடைக்கும் இந்த ராஜயோகம்? உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 2ல உட்கார்றது, ராசிநாதன் போய் 3ல உட்கார்றது, அப்படியே கொடுத்து வச்ச ஆத்மா. சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. வழக்கம் போல கமெண்ட்ல கழுவிதான் ஊத்த போறீங்க. பட் ஸ்டில் பரவாயில்ல. இந்த தடவை யாரெல்லாம் நகை அடகு வைத்தீர்களோ அவர்களெல்லாம் நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக உண்டு. ஓகே,